சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் 1ல் யார் யார் இருந்தாங்களோ அவங்களும் ஜெயிலர் 2 படத்தில் இருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், மிதுன் சக்கரவர்த்தி, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, ஃபகத் ஃபாசில் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்சன் இந்த படத்தில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட்டை பற்றி அஃபிஷியலாக எந்த அப்டேட்டுமே விடலை. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய முதல் பாடல் பற்றி தான் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த முதல் பாடல் காவாலா பாட்டியை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜெயிலர் 1 படத்தில் காவாலா பாட்டுனா சொல்ல தேவையில்லை. அதாவது தமன்னாவோட நடனத்தில் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ரீச் கிடைச்சது. மேலும் இப்போ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்குமாம். ஆனால் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோகி அப்படின்ற இந்தி நடிகை தான் நடனம் ஆடியிருக்காங்களாம். அவங்களோட நடனம் இந்த பாட்டுக்கு வலு சேர்க்கும் என நம்பப்படுகிறது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 5 மாத காலங்கள் மட்டுமே இருப்பதால் நெல்சன் கூடிய விரைவிலே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. முதல் கட்டமாக இந்த படத்துடைய முதல் பாடலை வெளியிடலாம் என்கின்ற திட்டமும் வச்சுருக்காராம். ஏற்கனவே பொங்கலுக்கு எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ரசிகர்கள் எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, ஆனால் எந்த அப்டேட்டுமே நெல்சன் கொடுக்கல. தொடர்ந்து நெல்சன் தான் தலைவர் 174, அதாவது ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படத்தை எடுக்கிறதுனால ஜெயிலர் 2 படத்தில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில் இருக்கார். ஏன்னா கடைசியாக கூலி என்ற படத்தை எடுத்த லோகேஷ் சுத்தமாக அந்த படத்துடைய திரைக்கதை சரியில்லாததுனால அவரை ரஜினி கமல் படத்திலிருந்தும் தூக்கிட்டாங்க. அவரோட கெரியரே பார்த்திங்கன்னா கேள்விக்குறியான நிலைமைக்கு தான் போயிடுச்சு. அதே மாதிரி நெல்சனுக்கு ஏற்படக்கூடாது. அதனால் தொடர்ந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஜெயிலர் 2 படத்தை வெற்றி படமாக மாற்றிடணும் என்பதனால் முதல் சிங்கிள் பாடலை வரும் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காராம் நெல்சன். கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வெளியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.